வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம CSV ஃபைல் அப்லோட் பண்ணும்போது ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட் இஷ்யூஸை வந்துட்டு எப்படி செக் பண்ணிவிட்டு ரெக்டிஃபை பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்லோட் CSV ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணலாம். அப்லோடட் ஃபைல் இஸ் கரப்ட், ப்ளீஸ் செக் த ஃபைல் அண்ட் அப்லோட் அகெயின் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா ஸோ நோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ். ஸோ இங்கே எக்ஸல் ஒர்க் புக்ன்ற டைப்பில் சேவ் ஆகிருக்கும், சேவ் ஆஸ் டைப். அதை கிளிக் பண்ணிவிட்டு CSV காமா டிலிமிட்டட் ஸோ இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ஃபைல் ஃபார்மேட் சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ எகெயின் நியூலி அப்லோட் பண்ணி செக் பண்ணலாம். அப்லோட் CSV. ஸோ அதே ஃபைலை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்துட்டு ப்ரோசஸ் ஆகிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிட்டு இப்போ ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இன் செகண்ட் கேஸ் ஃபைலில் வந்துட்டு ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட் இந்த மாதிரி எரர் வந்தப்போ ஸோ எகெயின் நோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலோட ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். டவுன்லோட்ஸ். ஓகே, எகெயின் ஒர்க் புக்ன்ட்டு இருக்கிற பிளேஸில் சேவ் ஆஸ் டைப் CSV காமா டிலிமிட்டட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம ஃபைல் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அகெயின் ஸோ இந்த ஒரு ஃபைலை இப்போ நம்ம அப்லோட் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்லோட் CSV ட்ரை பண்ணிவிட்டு ஸோ சேம் ஃபைல் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அகெயின் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபைல் ப்ரோசஸிங் ஆகுது. ஓகே, ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். ஸோ இன் தேர்ட் கேசஸ் நம்ம ஃபைல் அப்லோட் ட்ரை பண்ணுறோம். அப்லோட் CSVல ப்ளீஸ் ரிமூவ் எக்ஸ்ட்ரா காலம் இன் ரோ நம்பர் 5 அண்ட் அப்லோட் அகெயின். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 5th ரோவை வந்துட்டு செக் பண்ணணும். ஸோ அதில் ஒரு காலம் மட்டும் ரைட் சைடுக்கு மூவ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி அலைன் பண்ணிவிட்டு எகெயின் ரீஅப்லோட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம செக் பண்ணோம்னா 1 காலம் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கும். ஓகே, அதனால ஸோ அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அந்த ரோவை வந்துட்டு செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்டர் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மேட். ஓகே, ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபைலையும் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அகெயின் அப்லோட் CSV நியூ பர்ச்சேஸ் பில்லுக்கு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டரோடைய நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். அகெயின் அப்லோட் CSV. ஓகே, ஓப்பன். ஸோ இந்த ஒரு ப்ரோசஸ் நம்ம பண்ணுறது மூலமாக கூட ஃபைல் ஃபார்மேட் எரர்ஸ் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேரில் PDF டு CSV கன்வெர்டட் ஃபார்மேட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஃபார்மேட் தான் அது PDFலேருந்து CSVக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கரண்ட்லி. பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு இமேஜ் ஸ்கேன் பண்ணிவிட்டு இல்லை PDFை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வரும். ஸோ இந்த ஒரு ப்ரோசஸ் மூலமாக நம்ம ஃபைல் கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.